ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி தான் வாங்கணும். அந்த வண்டியை வச்சுக்கிட்டு யானைக்கு கூட வந்து செலவு பண்ணிடலாம் போல். ஒரு வண்டியை பார்த்துக்க முடியல என்னால். அது அவ்வளோ செலவு வைக்குது எனக்கு தெரிஞ்சு. அது வைக்கல, அது அந்த லெவலுக்கு நீ யூஸ் பண்றீங்க. அடின்னு வண்ணா வந்து அந்த துணி துவைக்கும் போது கல்ல அடிப்பானே அந்த மாதிரி யூஸ் பண்றீங்க அந்த பைக்கை. 2 வருஷத்துல அவ்வளோ கூட ஓட்டல, 7000 கிலோமீட்டர் தான் ஓட்டி வச்சிருக்கேன். அவ்வளோ ஸ்பீடு போறீங்க. அதனால வண்டி வித்துடலாம், கார் வாங்கிக்கோ உருப்படியா கேட்டானா இந்த வண்டி தான் வேணும்னு 1 வருஷம் போராட்டம் பண்ணி அதை வாங்குச்சு. இப்ப அந்த வண்டி ஏன் வாங்கினேன்னு சொல்லுதுதான் பெரியவங்க சொல்ற பேச்ச கேட்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வண்டி என்னாச்சு ஏதாச்சு எதுக்காக இப்படி பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள வந்து பாருங்க. வண்டியை வாங்கினதுதான் வாங்கணும். இந்த மாதிரி பொருள் வாங்கி நான் மெயின்டைன் பண்ணல, என் மேலே தப்பு இருக்கு, ஷோரூம்கார மாதிரி தப்பு இருக்குது. நம்ம போயிட்டு காசு கொண்டு போய் கொடுத்துட்டு ரெடி பண்ணி தாடானா கூட பண்ணி தர மாட்டானுங்க. அவங்களுக்கு வேற வேலையே இல்லைங்க. காசு கொடுத்தா பண்ணி தந்துதானே ஆகணும். அதுதானே அவங்க சர்வீஸோட வேலை. அப்பதான் சீக்கிரம் வண்டி முடிஞ்சா நீ புது வண்டி வாங்குவ. கரெக்ட் தானேப்பா? அப்பா நீ ஒரு அறிவாளி, அவன் ஒரு அறிவாளிப்பா. ஐயோ முடியலப்பா நம்மளால. பொருட்களாக ஃப்ரெண்ட்ஸ், என் வண்டியில் என்ன கோளாரா இருக்கு எல்லாமே நான் வாங்க உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஒரு கோளாரும் இல்ல. செயின் ஸ்ப்ராக்கெட்ல ஸ்ப்ரே அடிக்கணும். செயின் ஸ்ப்ராக்கெட்ல ஸ்ப்ரே அடிக்கணுமா? செயின் ஸ்ப்ராக்கெட்டே போயிடுச்சாங்க. அப்படி நீ வந்தா சொல்லணும் தான். 2 சர்வீஸ்க்கு போனான். ஏய் ஓடி போனா செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் மாத்த வேணா நான் அனுப்பிச்சிட்டான். அவர் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, வேலை சொல்றாருங்களா. அவர் போயிடுச்சு, நீ மாத்தி இருட்டாரு, துருப்புச்சுன்னா போயிடலாம்ல. இப்போ இன்னும் கேவலமா துருப்புச்சு. சரி போய் ஸ்ப்ரே அடி. வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். வா பேம்மா போலாம். வா வந்து பாரு, பார்த்து கண்ணீர் விடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட வண்டிக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு. நம்ம தான் குடவுன்ல இருக்கு. பாருங்க, என் ஸ்டாண்டை யாரும் உதச்சு வச்சிருக்காங்க. பார்த்து எடு பார்த்து எடு. வண்டிக்கு எல்லாமே வச்சிருப்போம். இது தூக்கின்னு போய் அந்த வீட்டில் போடு. நம்ம யூஸ் தான் பண்ணுவோம். திருப்பி இதை தூக்கி அதே மாதிரி நகர்த்தி விட்டு எல்லாத்தையும் நகர்த்தி விட்டு அதை தூக்கி மேலே போடு. அந்த பைப்பை உள்ள தள்ளு. இது அக்கா 2 வீலர். இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன? இதை நிறுத்துறது தான் அதில் பெரிய டாஸ்க்கு. போட்டுருவியா? நான் வண்டி கீழே போட்டுருவியான்னு கேட்கல, அதை போட்டுருவியான்னு. தெரியலையா? அவ்வளோதான். ஓகே, வண்டி நின்றுச்சு. வண்டி கேரை போட்டு சர்ன்னு த்ராட்டில் கொடுத்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணு. நீ காட்டு காட்டு. செயின் ஒரே மலையில நனைஞ்சு நின்று ஃபுல்லாக துருப்பிச்சு. நான் வந்து அதுக்கு ஆயில் விட்டுணும். ஆயில் தான், அதெல்லாம் நான் விடல, ஒழுங்காக பண்ணல. இப்போ தெரியும், மாற்றி கொடுங்க. இதுக்கப்புறம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலான்னா தேவையா இல்லை. ஆயில் விட்டு இப்போ மெயின்டைன் பண்ணு. மாற்ற மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வாங்க, மிச்சராக இருக்குமே, வேற எங்கேயும் பார்த்துருக்கீங்க. அடுத்தது என்னது? இந்த நட்டு எல்லாமே ஃபுல்லாக இதாகிடுச்சு. எல்லாத்துக்கும் ஆயில் விடு சர்ரு சர்ன்னு. நட்டு போல்ட்டு அதே சர்வீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வண்டிட்டு வந்து அப்டேட்லாம் பண்ணணுமா? அப்டேட் பண்ணாமல் வண்டி ஆஃப் ஆகுது ரன்னிங்லேயே. நிறைய ஆனால் கோளாறு இருக்குது. அப்புறம் நான் தான் எடுத்துன்னு போறேன், அதெல்லாம் ஒரு கோளாறும் பண்ணல. அது பாட்டுன்னு ஓடுது. எனக்கு எவ்வளோ வாட்டி வண்டி ஆஃப் ஆகுது தெரியுமா? நீங்க 6வது கியர்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போறீங்க, அப்போ ஆஃப் ஆகுது. இப்படி போகும், ஆஃப் ஆகும் வண்டி. வண்டியில் ஓட்டலாம் தெரியாது. ஏன் கோணையாக நிற்கிது? சரி வாங்க, இப்போ நம்ம எடுத்து இந்த பொருளெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த இண்டிகேட்டரை காணுன்னு சொல்லிட்டு பல நாளைக்கு முன்னாடியே வந்து வீடியோ போட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏய் கீழே இறங்கு. சரி, இந்த இண்டிகேட்டர் உடஞ்சி பல நாள் வச்சுருந்து மாற்ற அவசியம் இருக்கோம். ஆமாம், அது எப்போ ஓடிச்சு. இன்ன வரைக்கும் நாங்கள் மாற்றவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் சர்வீஸே விடலை. நம்மகிட்ட வந்து இந்த இது வாங்கின இந்த ப்ரெஷ் வந்து எல்லாம் தொலைச்சிட்டாங்க. இது வந்து நான் 2வது டைம் வாங்குறேன். முதல் டைம் வாங்க நான் யூஸே பண்ணல. கரெக்டா? ஆமாம், இது 2வது டைம் வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து அது எங்கே போச்சுன்னே தெரியல. பழைய ப்ரெஷ் ஏதோ இருக்குது. நாங்கள் அதை வச்சு நான் ட்ரை பண்ண போகிறோம். இங்கே வந்து எடுங்க. எப்படி நம்ம வீலை குத்துவேன்? த்ராட்டில் போட்டு கியர் போட்டு த்ராட்டில் கொடுத்தா வீல் சுற்றுது. ஸ்ப்ரே பண்ணிப்போம். நம்ம ஒரு விரலில் பண்ணுவேன். அது எதுக்கு? அது இது கிளீனரு. ரஸ்ட் கிளீனரா? கிளீனர், அவ்வளோதான். செயினுக்கு தான் கிளீனிங். இது
இது அடிச்சு தான் அந்த லூப் அடிப்பாங்க. என் வண்டிக்கும் அடிக்கணும். அடிக்கலாமே, எல்லார் வண்டிக்கும் அடிக்கலாமா? அது எதுக்கு திருப்பி இறக்காத கீழே? அந்த பக்கம்லாம் அடிக்கவே இல்லை, ஒரு பக்கம் தான் உந்துருக்கு. இந்த பக்கம்லாம் அடிக்கவே இல்லை. ஏங்க நம்ம ஃபஸ்ட் இந்த பக்கம் அடிச்சு நீ சுற்றுவேன், நான் இந்த பக்கம் அடிச்சு விட்றேன். இது இந்த வண்டி உனக்கு எந்த லெவலுக்கு ராசி? ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃபஸ்ட்டு வண்டி வந்து அப்படி புகழ்வாங்க, பேசுவாங்க. நீ அதை அப்போ நாய் அடிக்கிற மாதிரி அத்தனை அடி அடிக்கிறேன், ஆனால் அதை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேற. நான் இப்போ வரைக்கும் என் பழைய ராஜ் ரூட்டை பற்றி பேசுகிறேன் பார்த்தியா? எனக்கு பைக் கூட கார் தான் பிடிக்கும். ஆனால் நீ ஏன் வண்டி வாங்க எனக்கே தெரியாது. அவ்வளோதான். அதானே, ஏன் நிற்கல? நிற்காம சுற்றி நினைச்சு தெரியலையே, அது நியூட்ரலில் தான் இருக்கும் போல் இருக்குது. பேய் வண்டி கீரில் இருந்து சுத்தாமல் இருந்துச்சு, நிப்பாட்டாமல் இருந்துச்சு. அது எங்கே சட்டையாக பண்ணல, கிளச்சை பிடிச்சி இது பண்ணாலும் அது ஸ்லோ ஆகலை, அது ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த இந்த வண்டி எவ்வளோ பவர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே கிளச்சை ஃபுல்லாக அமுக்கி க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அப்போ கூட வந்து கிளச்சை ரிலீஸ் பண்ணல, அப்போ கூட வீல் சுற்றின்னு தான் இருக்குது. வேறு பிரேக் அடித்தான், அப்பவும் திரும்பி ஸ்டார்ட் ஆகுது. ஏதான் பிரேக் அடிச்சு அப்போவும் நிற்கல பேர். பிரேக் ரிலீஸ் பண்ணோன்னே வண்டி ஆக்சுவலி டயர் கீழே இருந்தால் போகாதுடா, டயர் மேலே இருக்கிறதுனால போகுது. ஆமாம், அந்த மாதிரி ஆயிடுச்சா? இல்லையா, கிளச்சு நல்லா தான் பிடிச்சிருந்தேன். கிளச்சிலேருந்து ரிலீஸ் பண்ணால் அடிக்கும், ஏன்னா அது கண்ட்ரோல் ஆகுது இல்லை. சரி ஸ்ப்ரே பண்ண நீனு. ஏதோ மிஸ்டேக் இருக்குது வண்டியில், எப்படின்னா சுத்தாது. எங்கே உங்கள் வண்டி எது சுற்றி விடுங்க பார்ப்போம். கிளச் விட்டு என் வண்டி தான் அங்கே இருக்குதா, கிளச் பிடிச்சா ஒரு சுற்றி இருக்குது. இது எப்படி மாட்டுறது? அதுதான், அது உள்ளதான் அப்படியே ப்ரெஸ் பண்ணு. கண்ணில் அடிச்சுக்க போகிற அதான், அது உள்ள அப்படியே அமுக்கு. இப்படி வருது. அப்படி தான் வரும். கையில் பிடிச்சிட்டு இருப்பேனா? கையிட அது அப்படியே இப்படி ஆட்டில் அது கேப் கயிற்று மாதிரி இருக்கா? கொடுங்க தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வேலை என்ன, எங்கெல்லாம் துருப்பிடிச்சிருக்குதோ அவங்களாம் அடிச்சுன்னு. எனக்கு தெரிஞ்ச இடங்கள் தான், உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுதான்னு பாருங்கள். இங்கே ஒரு நட்டு இருக்குது, ஏதா கஷ்டம். இங்கே ஒரு இடம் கஷ்டம் கரெக்டா? வேற இங்கே கூட இருக்குது. இன்னும் இங்கெல்லாம் இங்கெல்லாம் இன்னும் துரு பிடிக்கல. சரி, அதுக்கு எல்லா நேரத்துலையும் வச்சுட்ருவோம். துரு வந்தால் கூட அந்த இடத்துல வந்து இங்கெல்லாம் இருக்கே, நம்ம கண்ணுக்கு சார் வண்டி பிடிச்சதுன்னா வேற வண்டியே இல்லைம்மா. சிக்கனமோ டியோ
ஆக்சஸ் 120 அது மாதிரி அதை முதல்ல வாங்கிருக்கணும். காலேஜ் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், தொடச்சி விட்ரு. இதில் துடைக்கிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா துடைக்கிற இது கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், மைக்ரோ ஃபைபர் கிளாஸ் டக்குன்னு வந்துடுது. இதே உங்கள் வண்டியாக இருந்தானே காலி தான். எதுக்கு உங்கள் பல்சர் நல்லா அடிக்கணும், எல்லா இடத்துலையும் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், பல்சர் சர்வீஸ் விடணும். அது சர்வீஸ் விடணும். அதை விற்றுட்டு தான் புல்லட் வாங்கலான்னு பார்த்தேன். என்ன புல்லட்டு? புல்லட் ராயல் என்ஃபீல்ட் ஜிடி வாங்க. ஜிடி அது எதுக்கு உடம்பு வலிக்கும். புல்லட் வாங்க உடம்பு வலிக்காதா? புல்லட்லாம் அப்படியே பென்ஸில் போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போத்தைய புல்லட் இல்லை, அதெல்லாம் பழைய புல்லட்டு தான், வேறு லெவலில் இருக்கும். ரைடே செம்மையாக இருக்கும். அது கிடைக்கிறது கஷ்டமாக, ஏமாற்றிடுவாங்க. இதை மட்டும் மாற்ற உடஞ்சிச்சு இண்டிகேட்டர். அப்போ நம்ம பின்னாடி இண்டிகேட்டர் போட அவன் திரும்ப டிசூம் பண்ணுறானுங்க. இந்த வண்டியில் வேண்டாம் இண்டிகேட்டர் போட்டு திரும்புகிறான், புசு புசுன்னு போயிடுறானுங்க. நான் போட்டு தான் திரும்புகிறேன். அந்த ஒரு இண்டிகேட்டர் ஏற்கனவே உடஞ்சி தொங்கி நின்றுது. ஓகே, இப்போ பலப்பெல்லாம் நாக்கியாச்சு வண்டியை. தெரியலையே நம்ம அடிச்ச ஸ்ப்ரேலாம் வந்துட்டு. ஓஹோ, அந்த ஸ்ப்ரேனால் அப்படியே வெளில வருதா? தீஞ்சு போன வாசம் வருதுடா. அதான் அந்த நாத்தடிக்குது அந்த ஸ்ப்ரேலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இதை வச்சுக்கலாமா வேணாமான்னு மேலே போயிட்டு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியல, செலவு வைக்கிறது நிறைய. டெய்லி இவங்க வீடியோ பாக்குறியே, ஏதாவது உருப்பிடுறியா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி இந்த வீடியோ பார்ப்பான். அவங்க வீடியோ போடும்போதெல்லாம் பாக்குறியே, நீ ஏதாவது உருப்பிடுறியா? பல்ல காட்டின்னு மட்டும் உட்கார்ந்து இருக்க. நாங்க வரேன்டா, நீ கிரியேட் பண்ணுடா. அப்பா அம்மா கூட இப்படி கிரியேட் பண்ணுடா. கிழிச்சிங்களா? நீ நான் ஷார்ட்ஸ் எடுக்க ரீல்ஸ் எடுக்க கூப்பிட்டா கூட நீ வரமாட்டேன்ற. அதனால ஃப்ரெண்ட்ஸ், வண்டி பேர் ஃபுல்லாக நம்ம வந்து பணப்படம் வாங்கி வச்சுக்கோம். வர கை கழுவிட்டு வரானா? மேக்கப் போட்டுக்கிறாரு. நைட்டில் போகிறதுக்கு அவருக்கு மேக்கப்பு. இங்கே பாருங்க, மணி என்ன பார்த்து நிற்கிறது என்ன என்ன இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு படத்துக்கு 2 பேர் போறாங்க. நான் வரலன்னு சொல்லும்போது டயர்டாவே இருக்கு. எனக்கு தான் டயர்டா இருக்குது. நைட்டு 10 மணிக்கு மேக்கப் போடுறீங்க? எப்போ போனாங்கடா ஃப்ரெஷ்ஷா ஊட்டி ஆப்பிள் மாதிரி போகணும். போவாங்க, எனக்கு அந்த மாதிரி போறதுக்குலாம் பிடிக்காது. சரி, இப்போ வண்டி என்ன பண்ணலாம்? சர்வீஸ் 30-40K ஆகும். இப்போ காசு இல்லடா எங்ககிட்ட, பட்ஜெட் இல்லை. ஸோ சேட் ஆஃப் இந்தியா, லேட்டர் பார்த்துக்கலாம். எதுக்கு இந்த வண்டி வாங்கினேன்? மோனாதான் அடிக்கணும், சப்போர்ட் பண்ணிச்சு. வண்டி வாங்கின உன்னதான் செருப்பு கழட்டி அடிக்கணும். வானான்னு சொன்னோம். வண்டி ஓட்டுறதெல்லாம் அந்த டீனேஜோட போச்சு மௌலி. அதுக்கப்புறம் வந்து காரு தான் மௌலி. ஒரு டீம் தான் 21 தாமா இருக்கு எனக்கு. நீ அப்பவே கார் கேட்க ஆரம்பிச்சிட்ட ஒரு 2 வருஷத்துலயே. எதுக்கு உனக்கு இது? வெயில்ல போக முடியல ஃப்ரெண்ட்ஸ், இத வச்சிக்கிட்டே மலையில நேரம் இருந்தாலும் கார் வாங்கி நேரம் ஜம்பமா ஓட்டி இருந்திருக்கலாமா? வெயில் மலையில நான் கார் வாங்கிக்கோன்னு எவ்வளவு அழுதம்பா இவங்கிட்ட. இந்த 4 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிக்கடா, புது கார் கிடைக்கும்டா அண்ணன். சரி, இப்போ நம்ம வந்து இப்போ 10 லட்ச ரூபா கொடுத்தா கூட ஒழுங்கான கார் கிடைக்காது. அதுதான் இப்போ வந்து நாங்க வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ இவங்க வெளியே போறாங்க. ஸோ சேட் ஆஃப் இந்தியா. நான் வந்து என் சீரீஸை பார்க்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாரு, யாருக்குதான் வந்து இதெல்லாம் எப்படி வந்து சரி பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா வந்து கமெண்ட்லயோ இல்லை எனக்கு இன்ஸ்டா ஐடிக்கு வந்து எதனா வந்துட்டு டிஎம் வந்து போட்டு விடுங்க. அந்த ரெமெடிஸ் எதனா வந்து இருந்தா நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த ஷோரூம்லேயே விட்டா வந்து சர்வீஸ் வந்துட்டு பண்ண மாட்டோம் அது இதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து கடுப்பாகுது. ஸோ வெளியே விட்டு பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட்லேயோ இல்லை டிஎம்லேயோ வந்து சொல்லுங்கள், நாங்கள் வந்து பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. ஓகே, பாய்.